ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. ஸ்பீக்கரை என்ன வீட்டில் காணல, இல்லைன்னா இதே நேரம் என்கிட்ட தொடங்கி இருக்குமே. பார்ப்போம். அப்பா வந்திருந்தாவனா இதே நேரம் நல்லா விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பரட்டை வரவிடாம பண்ணிட்டா இல்லையா, பார்த்துக்கலாம். வந்தாச்சு. இன்னும் வா திறக்க வேண்டியதுதான் பாக்கி. முடிஞ்ச வரை அமைதியா போ சின்ன பொண்ணு. தொடங்கியாச்சு. பொறுமை சின்ன பொண்ணு, பொறுமை. ஏன் ஏன் இப்ப என்ன ஆகி போச்சு? மீன் என்ன வெளியே வச்சது குதிச்சு தண்ணிக்குள்ள போய் என்ன போயிடுச்சா எப்படி? நான் அடுப்பங்கரைக்கு போய் பார்க்கல, ஒரு மீன் கூட இல்லனா, எல்லாத்தையும் பூனை தின்னுக்கிட்டு போயிட்டு அப்படியே கதவை திறந்து வச்சுக்கிட்டு நீ போயிட்டா. ஏன் இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீ பண்ற தப்பையும் பண்ணிக்கிட்டு குரலை வேற ஒய்த்தி பேசுதியோ? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? உன் இஷ்டத்துக்கு நீ வீட்டுக்கு வருவ, உன் இஷ்டத்துக்கு வெளியே கிளம்பி போவா, போயிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு வர. இது என்ன சத்திரம் நினைச்சியா? சத்திரம் சத்திரத்துல கூட நிம்மதியா இருக்கலாம். இது ஜெயிலு மாதிரிலே இருக்கு. ரூல்ஸ், காலையில இத்தனை மணி எழுமணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணி உறங்கணும், இத்தனை மணி லைட் ஆஃப் பண்ணிடணும். அப்பாப்பா, இதெல்லாம் ரொம்ப ரூல்ஸா இருக்குன்னா ஏன் எங்க அப்பா வரதுல உங்களுக்கு அப்படி என்னத்த பிரச்சனை வந்துடும்? ஓஹோ, கதை அப்படி போகுதா? உங்க அப்பா இங்க வரதுக்கு நான் திட்டுனதால நீ எப்படி தின்னுடுவான்னு மீனை நாய்க்கு வச்சுட்டோம் பூனைக்கு வச்சுட்டோம் போனியோ? இங்க பாருங்க, உங்களை மாதிரிப்பட்ட அல்ப புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு கிடைச்சது வேற யாருக்கும் கிடைச்சக்கூடாதுன்னு நினைக்க ஆள் நான் கிடையாது. புரியுதா? உங்க மனசுல என்ன தோணுது நீங்க அதை வெளியே சொல்லிட்டு நீங்க ரொம்ப நல்லவில மாதிரி காட்டிக்கிடாதீங்க. என் பேச்சுக்கும் ஒரு பொறுமை உண்டு. சும்மா இல்லைன்னு வாங்கி கட்டிட்டாம போயிருங்க. ஏற்கனவே நான் எங்க அப்பா வராத கோவத்துல இருக்கேன். போயிருங்க. என்னடா குரல் ரொம்ப தான் ஓய்ச்சி பேசியா? யாருக்கு வீட்ல இருந்துகிட்டு யார மிரட்டியா? யார மிரட்டியா நீ? நீ இருக்கதே என் வீடு, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கேனா. தேவையில்லாம மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காத. ஆமா, பெரிய வீடு, பொல்லாத வீடு. வீடாமே வீடு, ஒரு நிம்மதி இல்லாத காடு. தெரியாம நம்மள கேக்கேன். பக்கத்து வீட்டுக்காரி எல்லோல்ட்டியா உன் கூட திரிவாள்வளே, இவ்வளோல்ட்டெல்லாம் நீ எப்படி இழிச்சு இழிச்சு பேசியா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வீட்டுல கொஞ்சமாவது சிரிச்சிருப்பியான சொல்லலாம். நான் மட்டும்தான் அப்படி இருக்கேனா? பிள்ளையா பல்லெடுத்து கொண்டு விட போறேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு கேங்ல போய் இருப்பியலே, அங்க நீங்க எப்படி சிரிச்சு பேசுறிய? வீட்டுல ஒரு நாளாவது உங்க பல்லு தெரிஞ்சிருக்குமா சொல்லுங்களாம்? பல்லு எப்ப தெரியும்? நல்லி எலும்ப நல்லா கடிப்பிய தெரியுமா? அப்ப தெரியும் பல்லு வலிய. வாய மூடுன. உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டனா எப்படி? வால வா. என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? மாமா வந்துட்டாவளா எப்படி? அதானே சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்தேன். நல்லா வந்தாவ, உங்க அம்மா நல்லா தான் வர விட்டுட்டாவ. எங்க அப்பா தீபாவளி சீரை கொடுக்கலையா, அதனால எங்க வீட்டுல இருந்து யாரும் வரக்கூடாதான். என்னம்மா, என்னது இதெல்லாம்? ஆமா, அப்படியே நான் சொன்னதை மட்டும் உன்கிட்ட எழுதுவா. அவ சொன்னதை எதுவும் எழுத மாட்டாளே. பொண்ணுங்க வீட்டுக்கு வரணும்னா எங்க அப்பா தீபாவளிக்கு எல்லாம் தந்தாதான் வரணுமா? எப்படி உங்க அம்மா இப்படி சொல்லியாவ? எனக்கு நீ கேட்கறது யாருமே இல்ல. அண்ணா போட்டுட்டா இல்லையா படத்தை? சொல்லு, இனி என்ன திட்டுல நீ? உன் பொண்டாட்டி அழுதுட்டா இல்லையா? இனி என்ன திட்டு? ச்சே, வீட்டுக்கு எதுக்கு தான் வரேனே எனக்கு தெரியல. தெரியாம வந்து தொலைச்சிட்டேப்பா. போதுமா? இப்ப ரொம்ப குழு குழுன்னு இருக்குமே, போதுமா உங்களுக்கு? மத்தியானம் சாப்பிட்டுட்டு போலான்னு வந்த மனுஷனை ஒரு வாய் சாப்பிட விடாம விரட்டி விட்டுட்டே இல்லையா? ஆமா ஆமா, நான் தான் விரட்டுறேன். மகாராணி வாயே திறக்கல. போன அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு எப்படிதான் பண்ணலங்கிற ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருதுன்னே தெரியல. பாவம் என் பிள்ளை, சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தான். ராட்சசி ஏதாவது சமைச்சாளா எடுத்தாளா? தேவையில்லாம வாய விடுற வேலை வேண்டாம்.
இன்னையிலிருந்து உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது பார்த்துடுங்க. நான் என்ன பண்ணாலும் நீங்க இதை பத்தி கேட்க கூடாது. அதே மாதிரி நானும் உங்க விஷயத்துக்கு வரவே மாட்டேன். பேசாம போயிருங்க. ஆமா, இல்லனா மட்டும் இவள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஆசை, ரொம்ப ஆசை. போன போவி அப்புறம் கிளவி பாவம் இவிய. என்னங்க ஏங்க என்னங்க சாப்பிட வந்த மனுஷனை சாப்பிட விடாம அனுப்பிச்சிட்டாவ. சி போ, பின்னாலே போ. என் பிள்ளைக்கு என்னைக்கு இவளை கெட்டினானோ அன்னையிலிருந்தே அவங்க நிம்மதி எல்லாம் போச்சப்பா. இன்னும் கொஞ்சம் வேலை தாங்க கிடக்கு. சாயங்காலம் போல போனோம்னா அவளத்தையும் எடுத்து பிடிங்கி எடுத்துட்டோம்னு வச்சுடுங்க. அப்புறம் அடுத்த வாரம் போனா போதும். நான் தான் கையோட முடிச்சிட்டு வரலான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. போயிட்டு 2வது வரலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டா. ஒரேடியா அவ்வளோ வேலையை முடிச்சுட்டே வந்திருக்கலாம் லட்சுமி. 10 மணிக்கு பிறகு வெயிலா நல்ல இல்லக்கா இருக்கு. அதுல ஏன் நின்று காயம் தான், சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தோம்னா முடிஞ்சிருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம போன நேரம் கரெக்டு தான். இவ்விய 3:30 இடையில வராம இருந்தா அப்பவே வேலை முடிஞ்சிருக்கும். இவங்க கிட்ட வேற சண்டை போட்டு நின்னதுல அதுலயே பாதி நேரமும் போயிட்டு இல்ல. ஆமாக்கா, வராதிங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிடுவ. வேலையை கெடுக்கிறதுக்கே வராளுவ. என்னத்த சொல்லதுக்கு சொல்லுங்களா. சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாளா எப்படி? போனாக்கா, உங்க மாமியாரும் அதை தேடிட்டு கிடந்துச்சு. யார சொன்னாவலாம் இல்ல, வந்த உடனே போயிட்டா. வசந்தி உமாலம் தான் வசந்திக்கு வீட்டுல இருக்காவ. ஓ அப்படியா, சரி சரிம்மா. சாயங்காலம் போல சந்தைக்கு போனோம். இந்த என் மூளுக்கு அடுத்த வாரத்துல பிறந்த நாளம்மா. ஒரு துணி எடுக்கணும். இவ்வளோ கேட்கல, நானே எடுத்து கொடுத்துட்டா ஒரு 500 ரூபாயில நிக்க. அவளை கூட்டிட்டு போய் எடுத்துருந்துச்சுக்கு 5000 ரூபா கொண்டு போனாலும் பத்தாது. ஆமா, பின்ன கூட்டிட்டு போனா கடையே இதே பிள்ளைய வாங்க நிக்குது. என்ன வர்க்கீஸ் ஒன்னும் சொல்லாம அமைதியா போறான். ஏ வர்க்கீஸ். என்னக்கா? என்ன வர்க்கீஸ், இதுல 2 பேரும் இருக்கும் கண்டுட்டு காணாத மாதிரி போறா. ஏமா? ஒன்னும் இல்லக்கா, போற அவசரத்துல கண்டுக்கல. சரிக்கா, கிளம்பியக்கா. என்ன வர்க்கீஸ், சாப்பிடறதுக்குன்னு வீட்டுக்கு வந்துகிட்டு இப்ப உடனே கிளம்பியா? சாப்பிட்டுட்டியா? ஆமாக்கா, கிளம்புறக்கா. சரிப்பா. என்னங்க ஏங்க எங்க நில்லுங்க. என்ன சின்ன பொண்ணு விறுவிறுக்க ஓடி வரையா? ஒன்னும் இல்லக்கா, வீட்டுல சாப்பிட்டுட்டு சண்டை போடாம போறவ. எது, வீட்டுல சாப்பிட்டுட்டு சண்டை போடாம போறானா? இது என்ன புதுசா இருக்கு? வீட்டுல சண்டை போட்டுட்டு சாப்பிடாம போறவக்கா. வர்க்கீஸ், ஏமா சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே? என்னதை அக்கா எடுத்து சாப்பிட சொல்றீங்க? இனி களிமண்ணை தான் எடுத்து தின்னணும் பாத்துக்கிடுங்க. வீட்டுல 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஒண்ணுமே வைக்கலக்கா. அட கடவுளே, ஏன் சின்ன பொண்ணு 2 பேரும் இப்படி இருக்கிறீங்க? வேலை போயிட்டு வர பிள்ளை கொஞ்சம் சாப்பாடு வைக்க முடியல உனக்கும் மாமியாருக்கும்? என்னைக்குமே வேலை போயிட்டு வரும்போது நான் ஒரு நிம்மதியாவே வந்த நாள் கிடையாதுக்கா. வரும்போது 2 பேரும் ஒவ்வொரு மூலையில இருக்காவளா, சண்டை போட்டாவளா, என்ன பண்றாவனே யோசிச்சே நான் வர வேண்டியதா இருக்கு. வீட்டுல வந்தோடனே அதுக்கு தக்கனதான் இருக்கு பாத்துக்கிடுங்க. எல்லாரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு நிம்மதியா வரலான்னு நினைப்பாவக்கா. நான் அப்படி இல்ல, வீட்டுல சண்டை பிடிச்சி வேலையில நிம்மதியாவே இருக்கலாம்னு நினைக்கேன். வர வர சுத்தமா வீட்டுக்கு வரதே பிடிக்கலக்கா. வீரன்ற போடுற சண்டையில எனக்கு தான் தலைவேதனையா இருக்கு. யாருக்குமே புரியவும் மாட்டேங்குதுக்கா. சரி போட்டு வாங்க. வந்தா மட்டும் வீட்டுல நீ சமைக்கவோ போறிய? 2 பேரும் ஆளுலாகல மூஞ்சு தூக்கி வச்சுட்டு இருப்பிய. நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் சின்ன பொண்ணு, என்ன நிம்மதியா விடுங்க. வாங்க, இனி என்னத்த பண்ணதுக்கு? படாரும் சமைச்சு தரேன். இல்லைன்னா வாங்க, ஹோட்டல்ல கூட வாங்கி சாப்பிடலாம். நீங்க எல்லாரும் 2 பேரும் இழுத்த இழுப்புக்கு நான் வரேன் தெரியுமா? அதனால உங்களுக்கு என்ன பார்த்தா இளக்காரமா தான் இருக்கு தெரியும். அதனால ஒரு நாள் பட்னி கடங்க, ஒண்ணும் செய்யாது. எங்க நில்லுங்க. ஏமல வேலை வீட்டு வரவன் ஒரு நிம்மதியா கூட உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேலக்கா. பாவம், அவன் எப்படி சாப்பிடாம போறான் பாரு. எல்லாம் என் மாமியாராலக்கா. என்னத்த சொல்லதுக்கு, மாமியார் ஆனாலே எல்லாருக்கும் கொம்பு முளைச்ச மாதிரி ஒரு யோசனையாக்கும். ஆமா ஆமா, ஏன்னா மருமூல எல்லாம் அப்படியே தங்க கட்டி போன அப்புறம். சாரிக்கா, நீங்களாம் மாமியார் இல்லையா, அதான் கோவம் பொத்துக்கிட்டு வருது. இருந்தாலும் ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க. என்ன சின்ன பொண்ணு, நீயும் உன் மாமியாரும் ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க அந்த பிள்ளை இப்படி விடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி உறுத்தாது? அட நீங்க வேறக்கா, அவி இதுல சண்டை போட்டுட்டு அந்த பக்கத்து ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு போவ. அப்படிலாம் பட்னி கிடைக்க ஆள் அவிய கிடையாது. பசியே தாங்காத்தாளு. சரி, மதியம் வீட்டுல என்ன என்ன சமையல்? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? வெஜ்ஜா நான்வெஜ்ஜாக்கா? அறிவு கட்டவா, திட்டுறத கூட தெரியாம தின்றதுலே இருப்பா. சாரிக்கா, பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவா இல்லையா, என் பசி காது கேட்காது. வாங்க.
சோ கடவுளே. எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டில் ஒத்த இருக்கவும் போர் அடிக்குது. ஏதாவது வேலைக்கு போலான்னு நினைச்சா கூட 2 நாள் போறோம், அதோட அது அப்படியே முடியுது. பேசாம ஏதாவது வேலையே போயிடலாம் போல. இவிய காலையில வேலைக்கு போவ, பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிட்டு ஊரு கதை உலக கதை வெட்டி கதை எல்லாம் பேசியதுக்கு பேசாம நம்ம பாடுண்டு நம்ம சீவம் உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போனா 5 பைசா கிடைக்கவும் செய்யும். ஆனா ஒரு நேரம் மனசு வேலைக்கு போன்னு சொல்லுது, இன்னும் ஒரு நேரம் காலையில எழும்பி எல்லாம் சமைச்சு எடுத்து வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா படுத்து மறுபடியும் சமைச்சு, ஐயோ யோசிக்கும் போதே தலை சுத்துதே. கடைசி வரைக்கும் இப்படி யோசிச்சு யோசிச்சு எந்த வேலைக்கும் போக மாட்டோம்னு நினைக்கும். 4 முடி வீட்டில் இருக்காளோ என்னமோ, வீடு வேற பூட்டி கிடக்கு, எங்கேயாச்சும் போயிருப்பாளோ? பாப்போம் பாப்போம். செல்வா செல்வா, என்னடா ஒரு பிரச்சனையே இன்னும் வரலையேன்னு நினைச்சேன். பிரச்சனையே வந்து வாசல்ல நிக்குது போல இருக்கு. செல்வா செல்வா நீ செல்வா, ஏ செல்வா, ஏய்யா ஏண்டி அவ்வளவு நேரம் வாசல்ல என்ன கத்திட்டு இருக்கனே, ஒரு சவுண்ட் தர மாட்டியா? ஏய், யாருங்க வீட்ல வந்துகிட்டு யாரடி மிரட்டியா? இவ பெரிய தொரை, இவ கூப்பிட்ட உடனே சவுண்ட கொடுத்துக்கிட்டு எல்லாரும் பின்னாடி ஓடிடணும். நீ யாரு முதல்ல? நீ கூப்பிட்டா நான் ஏண்டி சவுண்ட் தரணும்? அதுவும் இல்லாம நீ என்னையா கூப்பிட்டா? செல்வா செல்வான்னு தானே கூப்பிட்டா. செல்வான்னு கூப்பிட்டாம வீட்டுல இல்லைன்னா ஒரு சவுண்ட் தர மாட்டியா? செல்வான்னு கூப்பிட்டா செல்வான் சவுண்ட் தரணுமா எப்படி? எப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து ஆடிக்கிட்டு நிக்கியா? செல்ல என்ன உன்கிட்ட எல்லாம் பேச வந்துட்டாலும் செல்வா இருக்கானா இல்லையா அது மட்டும் சொல்லு. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். மற்றபடி உன்கிட்ட எல்லாம் சண்டை போடுக்க எடுக்கிறது நான் வரல, புரியுதா? என் போக்குல நான் சும்மா இருக்கேன், தேவையில்லாம வந்து சண்டைக்கு வராத. உன் வேலையை பார்த்துட்டு போயிரு. செல்வா, செல்வா, ஏய் செல்வா வந்தா நான் தேடிட்டு போறேன்னு மட்டும் சொல்லு, அதுவே போதும். சின்ன பொண்ணு, இவள முதல்ல வெளியே போ சொல்லு. நான் போக்குல அமைதியா இருக்கேன், என்ன சும்மா இருக்க விடாம சொரிஞ்சுக்கிட்டே இருக்கா. என்ன கீதா, அவ பாட்டுக்குள்ளே இருக்கா, நீ எதுக்கு அவகிட்ட சண்டைக்கு போறா? நான் உன்னை எவகிட்டையும் சண்டைக்கு போகல. இங்க பாரு சின்ன பொண்ணு, செல்வா வந்தா நான் தேடிட்டு வந்தேன்னு மட்டும் சொல்லு, அது போதும். ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வர்றதுக்கு எவ்வளவு ரூல்ஸ் போடுறாளோப்பா. இவ்வளவு எங்க இருந்தா வந்தாலும்னே தெரியல. என்னாச்சு உமா, இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு போறா? சாதா சண்டை எதுக்குன்னு ஒரு காரணமாவது இருக்கேன் சின்ன பொண்ணு. இப்ப ஒண்ணுமே இல்ல, அவ பாட்டுக்கு வந்தா தையத்தக்கன்னு குதிச்சா வாயில வந்த வார்த்தையெல்லாம் வாரி வீசிக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. கடைசி வரை எதுக்கு வந்தான்னு கூட சொல்லல. நீயும் எதுக்குன்னு கேட்கலையா? வந்த நேரத்துல இருந்தே செல்வா எங்கன்னு மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காளே தவிர அவ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாயிலிருந்து வெட்டறல பாத்துக்க. சரி, அவளை போ சொல்லு. ஆமா, 4 முடி என்ன உள்ள ஒரே தையலோ என்னமோ, கடக்கு புடக்குன்னு ஒரே சத்தமா இருக்கு. என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? வீடு வெளியிலயா பூட்டி கிடக்கு, வேற எங்கேயாவது கேட்டிருக்குமா இருக்கா? அவ வீட்டுல இல்லன்னு நினைக்கேன். அட நீ வேற உமா, நான் இப்ப வரும்போதுலயே பாத்துக்கிட்டு வரேன், ஒரே சத்தமா கேட்டுட்டுலயே இருக்கு. உள்ள இருந்து துணி தச்சேன்னு நினைக்கேன். அட இடி உழுவா, அதான் டோரை பூட்டி போட்டுட்டு கிடைக்காளோ என்னன்னு தெரியல உமா. ஒரு டைம் மேல போய் பாப்போமா, இருக்கா இல்லையானி? சரி வா சின்ன பொண்ணு, இவளுக்கு தந்திர பிடிச்ச புத்தி இன்னும் போகல பத்தியா? ஆமா பத்தியா, என்ன ஒரு வில்லத்தனம். பிசினஸ் தொடங்குவோமான்னு நம்ம கிட்ட கேக்குது, அது பாட்டுக்கு தனியா ஒரு பிசினஸ் தொடங்கி போய்கிட்டே இருக்கு. வா வா போய் கேப்போம். இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். எவ்வளவு துணி ஆர்டர் வந்திருக்கு. எப்பா ஜனம் சகிச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, இந்த மாசம் நம்ம கையில ஒரு வகை தொகை வந்து கையில் சேர்ந்துடும். எவகிட்டையுமே கூட்டு சேராம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தோம்னா எப்பா தச்சு முடிச்சிருவோம். நல்ல நேரம்,
டோரை வெளியே பூட்டிட்டு உள்ள இருக்கிறதால ஒரு திலம் வரல, இல்லைன்னா 1008 நேரம் வந்திருப்பாளுவ. நம்ம வேலையை பார்ப்போம். இல்லைனா 1008 நேரம் சின்ன பொண்ணு உமாவும் வந்தே நம்ம வேலையை கெடுத்துருப்பாளுவ. அப்பா சீக்கிரம் தைப்போம். வசந்தி அக்கா, ஏன் வசந்தி அக்கா, இப்பதான் சொன்னேன், சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளால கூப்பிடியாளே. ஐயோ என்ன பண்ண? என் 4 முடி, என் 4 முடி, கதவை திறங்க நீ. ஐயோ 2 பேரும் சேர்ந்துல வந்திருக்காளுவ. ஒருவேளை உள்ள இருக்கிறது தெரிஞ்சதை வந்திருக்காளுவளா, இல்ல சும்மா கதை தட்டி பாக்குறாள்வளா? இவ்வளோனால ஒரு வேலை செய்ய முடியலப்பா. நீங்க உள்ளதான் இருக்கிறீன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையா கதவு திறங்க. நீங்களா திறக்கிறீங்களா இல்ல நாங்களா உடைச்சுக்கிட்டு உள்ள வரவா? எப்படி எப்படி கண்டுபிடிச்சாளுவ? ஐயோ இப்ப என்னத்த பண்ணதுக்கு? வசந்தி அக்கா திறக்கிறீங்களா எப்படி? நீ 4 முடி, ஏன் 4 முடி. பாத்தியா சின்ன பொண்ணு, அவளுக்கு எவ்வளவு இருக்கணும். நீ இவ்வளவு வாட்டி கதவை தட்டியோமே, திறப்போன்னு இல்லையே. பாத்தியா அப்படியே உள்ள இருக்கால அமுங்கிக்கிட்டு. கண்டிப்பா உள்ள இருந்து துணி தான் தச்சுக்கிட்டு இருக்கு. எங்க கதவை திறந்தா மாட்டிப்போமேன்னா திறக்காம இருக்கா? என் 4 முடி, கதவை திறக்கிறீங்களா இல்ல நாங்களே உடைச்சுக்கிட்டு உள்ள வரவா? இது சரிப்பட்டு வராது சின்ன பொண்ணு. என் 4 முடி, ஏன் 4 முடி. ஏமல 2 இருக்குமா கண்ணு கெட்டு போச்சு? பூட்டி கிடைக்க வீட இந்த தட்டு தட்டிட்டு இருக்கறியே? அதானே. என்ன சின்ன பொண்ணு, வசந்தி வீட்ல இல்ல போல இருக்கு, இப்படி டோரை தட்டிக்கிட்டு இருக்கறியே? ஏக்கா அது உள்ளதாக்கா இருக்கு. உள்ள இருந்து துணி ஏதோ தச்சுக்கிட்டு இருக்கா பாத்துக்கிடுங்க. எங்க மாட்டிப்போமேன்னு தான் டோரை திறக்காம உள்ள இருக்கா. அப்படி இருக்காது சின்ன பொண்ணு. உள்ள இருந்ததுன்னா அவ டோரை திறந்திருப்பா இல்லையா? இல்லையா இருக்கா பாரு, வெளியே தானே பூட்டி இருக்கு. இல்லக்கா அவ உள்ளதான் இருக்கியா. மிஷின் அடிக்கிற சவுண்டு சின்ன பொண்ணு கேட்டிருக்கு இல்லையா? திறக்காம உள்ளே அமுங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காவ. அவ இருந்தா இருந்துட்டு போறானா? உங்க 2 பேரும் இருக்க முடியாமல வந்திய? அவளாவது இருக்கட்டும் விடுங்களா. அது எப்படிக்கா பிசினஸ் தொடங்கும்னு சொல்லிக்கிட்டு அவ மட்டும் ஒரு பிசினஸ் தொடங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் நடக்காது. இன்னைக்கு டோரை திறக்கிற வரை தட்டிக்கிட்டு தான் இருப்போம். ராணிக்கா அவள் 2 பேருக்கும் மூளை கொஞ்சம் குழம்பி போச்சு. தட்டட்டு நமக்கு என்ன, வாங்க நம்ம போவோம். பின்ன வா லட்சுமி, நமக்கு என்ன. உமா இது திறக்க மாதிரி தெரியல, என்ன பண்ணலாம்? இது சின்ன பொண்ணு. வசந்தி அக்கா லாஸ்ட் சான்ஸ். டோரை திறக்கிறீங்களா இல்ல நாங்களே உடைச்சுக்கிட்டு உள்ள வரவா? எப்படி கேக்குதா? இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. யாரு யாரு டோரை தட்டியா? யாரு நீ? டோரை திறக்காம உள்ள இருந்து கேட்டா தெரியுமா? வெளியே வந்து பாருங்க. இந்த வாரேன். ஆமா கதவை வெளியே பூட்டிக்கிட்டு உள்ள கிடக்குறீங்களே, எத்தனை நேரம் டோரை தட்டுறது? திறக்க மாட்டீங்களா? ஒரே தலைவலி உமா, அதான் கொஞ்ச நேரம் படுத்து அயர்ந்து உறங்கிட்டேன். அப்புறம் தான் டோரை டமா டமான சவுண்டு கேட்டோன்னு முழிப்பு வந்துச்சு. மாத்திரை போட்டுட்டு படுத்தனா எழும்ப முடியல. ஏன் தலைவலி? நீ படுத்தா உள்ள தாப்பா போட்டு படுக்க முடியாதா? வெளியே போட்டுட்டு உள்ளோடி வந்து பூட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரொம்ப தலைவலி அதான் படுத்திருந்தேன்னு அர்த்தம். வேற ஒரு அர்த்தமும் இல்ல. இந்த நடிப்புக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். ஆனா ரொம்ப நடிச்சாதீங்க. பூட்டிக்கிட்டு உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ? அதான் சொன்னேன்லனா தலைவலி படுத்துக்கிட்டு இருந்தேன். எப்பா எம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடியல. வந்துட்டீங்களா? சரி உமா வா, அவைய ரெஸ்ட் எடுக்கட்டு, நம்ம உள்ள போவோம். இவ்வளவு இப்ப எதுக்குங்க உள்ள போறாளுவ? எங்க போறீங்க? அதான் தலைவலிக்குதுன்னு சொன்னீ இல்லையா, போய் படுங்க, நாங்க பாத்துக்கிடியோம். நிஜமாவே தலைவலிக்குதுண்ணா, அதான் அப்படியே படுத்து கிடந்தேன். ரொம்ப நடிச்சாதீங்கன்னு நாங்களே சொல்லிட்டோம். அப்புறம் எதுக்கு இந்த ஓவர் ஆக்டிங்? ஓவர் ஆக்டிங் உடம்புக்காகாது. அதான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன தலைவலிக்குது நீ ஏதோ ஆக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் இப்ப கத்தி பேசும்போது மட்டும் வலிக்கலையா தலை? பின்ன நானும் எவ்வளவு தூரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு? ரொம்ப படம் காட்டாதுங்க, நீங்க எப்பேற்பட்ட ஆள்னு தெரியும். மிஷின் எல்லாம் அடிச்சிட்டு இருந்த சவுண்டு கேட்டுச்சு. ஓஹோ, அவ்வளோ அப்ப மிஷினோட சவுண்டு கேட்டு தான் வந்திருக்காளோ போல. ஆமா, என் பிள்ளைங்க 2 கிழிஞ்ச துணி கிடந்துச்சு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகணும். அதான் அந்த பீத துணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவுமா உங்ககிட்ட சொல்லணும்? தலைவலின்னு சொன்னிய
மிஷின் அடிக்கும் போது மட்டும் வலிக்கலையோ? போங்கடா, எல்லாத்துக்கும் வந்து கொஸ்டின் ஆடி கட்டிட்டு இருக்காளுவ. சும்மா இருங்க. சரி விடுங்க. ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே, போய் டீயே போடுங்க போங்க. எனக்கு ஒன்றும் தலைவலி ஒன்றும் இல்லை. டீ உனக்கு இப்போ போட முடியாது. எதுக்கு இப்போ மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிறிய? நாங்களே ஒரு பிஸ்னஸ் விஷயமா உங்கள்கிட்ட பேசலான்லே வந்தோம். பிஸ்னஸா? என்ன சின்ன பொண்ணு, என்ன பிஸ்னஸ்? ஆமாக்கா, எல்லாரும் பிஸ்னஸ் தொடங்கிட்டு பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காவ. நம்மளே ஏதாவது தொடங்கல எடுக்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது. அதான் பேசாம இந்த சாரி ஏதாவது எக்ஸ்போ பண்ணுவோமான்னு பாக்குறேன். எப்படி? ஆமா சின்ன பொண்ணு, சாரி எல்லாம் எக்ஸ்போ பண்ண நினைச்சிக்க. கண்டிப்பா வசந்தி அக்கா பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாவ. ஆமா சின்ன பொண்ணு. ஆமா, எப்படி எக்ஸ்போ பண்றது? அதானே, அது ரொம்ப கஷ்டம் இல்ல சின்ன பொண்ணு. ஏதாவது மண்டபம் பார்க்கணும், பெரிய ஒரு இடமா இருக்கணும், ஆள் கூடுற இடமா இருக்கணும். எப்படி அது? கவலைய விடு, நம்ம 3 பேருமே மாடலாட்டே பண்ணுவோம். எப்படி? ஹாய், வணக்கம் கன்னியாகுமரி மக்களே. நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ கூடிய விரைவில் நம்ம கன்னியாகுமரியில நடக்க போகுது. எல்லாரும் போடுற மாதிரி 1 2 3 4 நாள் இல்லங்க, ஒரு வாரம். ஐயோ இல்லங்க, ஒரு மாசம் நடக்க போகுது. டேட் என்னன்னு கூடிய சீக்கிரத்துல நாங்க உங்களுக்கு ரிவீல் பண்றோம். கண்டிப்பா இந்த எக்ஸ்போவை மிஸ் பண்ணிடாதுங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சூப்பர் சின்ன பொண்ணு, கண்டிப்பா பண்ணுவோம்னா. ஒரு சாரி எக்ஸ்போ அது பண்ணுவோம்னா சின்ன பொண்ணு. நல்லா இருக்குண்ணா, நம்ம 3 பேர் மாடலாம். ஐயோ, நினைக்கும் போதே சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு. வாங்க, நம்ம அடுத்த பிசினஸ் சாரி எக்ஸ்போ தான். அதுக்குள்ளான வேலையில பாப்போமா? கண்டிப்பா சின்ன பொண்ணு. ஜோ, நினைக்கும் போதே ஒரே ஜாலியா இருக்கு. அந்த எக்ஸ்போல நம்ம வசந்தி அக்கா கூட ஆடுவா தெரியுமா? நானா? எப்படி சின்ன பொண்ணு? இதோ இப்படித்தான். சரி சின்ன பொண்ணு, இப்ப நம்ம தொடங்குறோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள இந்த சாரி எல்லாம் எடுக்கணும் இல்லையா? அதுக்கு முதல்ல என்ன பண்ண? அதான் பீரோல கட்டு கட்டா அடுக்கி வச்சிருப்பியே இல்லையா? அதுல 2 கட்டை எடுத்துக்கிட்டு வாங்க. ஆமா, கட்டு கட்டா அடுக்கி வச்சிருக்க. இவ பார்த்தா எழுத வாங்கி கட்டிட்டாத பாத்துக்க. கடவுளே, நீங்க 2 பேரும் முதல்ல சண்டை போடாம இருங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஏதாவது ஐடியா தோணுதா உமா? சொல்லாம். எல்லாரும் காசு போட்டு ஃபர்ஸ்ட் சாரி வாங்கோனா எனக்கும் ஓகே. முதல்ல நான் ஒரு 50 சாரி, நீ ஒரு 50 சாரி, அவங்க ஒரு 50 சாரி எடுத்து பக்கத்திலேயே சேல்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா பெரிய மண்டபமா பார்க்கலாம். எப்படி சின்ன பொண்ணு? என்னக்கா? 50 சாரி வச்சு ஒரு எக்ஸ்போ தான் பண்ண முடியுமா? எப்படி? இவா சொல்லியானு நீ அவளுக்கு பேச்ச கேட்டுட்டு இருக்காத சின்ன பொண்ணு. நான் என்ன சொல்லியேனா, முதல்ல நம்ம எல்லாம் ஒரு பிளான் போடுவோம். அந்த பிளானை தான் நம்ம சொல்லுங்கன்னு சொல்லியேன். பிசினஸ் தொடங்கும் மட்டும்தான் எப்பவுமே சொல்லியும் தவிர எந்த பிசினஸுமே தொடங்குற மாதிரியே இல்ல. அது இல்ல சின்ன பொண்ணு, முதல்ல நம்ம கிட்ட எல்லாம் வச்சிருப்போம்ல சாரி, இதையே விற்பனை மாதிரி காட்டுவோம். காட்டு. அப்புறம் அந்த சாரி தான் வாங்கணும்னு சொன்னா அதே மாடலை தேடி ஓடணும். இவங்க எல்லாம் சொல்லி அவன் இவ்விய பேச்சு நீ வேற கேக்கிய பாரு. அவளை போ சொல்லு. உமா சொல்லியதான் நியாயம் தானேக்கா. அப்புறம் அதே சரிதான் வேணும்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? ஆமா பத்தியா, அதை யோசிக்கலையே. இப்ப என்ன பண்ணலாம்? சாயங்காலம் கடைக்கு போறோம், கொஞ்சம் சாரிய வாடுறோம், வாரி வந்து நாளைக்கே நம்ம கடையை ஃபர்ஸ்ட் இங்க ஓபன் பண்ணியோம். சரியா? சரி சின்ன பொண்ணு, அப்படியாவது பண்ணுவோம். அப்புறம் இதுல எந்த மாற்றமுமே இருக்காது இல்லையா? அதுக்கப்புறம் நான் அதை யோசிக்கல இதை யோசிக்கலன்னு யாரும் எதுவும் சொல்லிட்டு இருக்க கூடாது. எப்படி? ஆமா, நல்லபடி நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு எதுவும் சொல்லக்கூடாது. சரி வா, இப்பவே கடைக்கு போவோம். கொஞ்சம் சாரி வாரிட்டு வரும். எப்படி? ஏதோ பைசா இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்து. பைசா இல்லதான், இப்பதானே மாசம் பிறந்து. அதான் வீட்டு செலவு தான் பைசா கொஞ்சம் போல இருக்கு. அதை வச்சு சாரி வாங்குவோம். வாங்க. சரி, உனக்கு எப்படி உமா? போமா? எனக்கு ஓகே தான், வா போலாம். அப்ப வாங்க, உடனே போவோம். A few minutes later. பைத்தியக்காரியக்கா, எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, பூட்டி கிடைக்க விட தட்டிட்டு கிடைக்காளுவ. சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டாளுவ.
சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை பாருங்களா. சரி விடு லட்சுமி, நம்ம விலைக்கு பார்த்தாச்சு, அதோ கேட்கல. அவங்களா தட்டி பார்க்கட்டு. ஒருவேளை வசந்தி உள்ள பூட்டிட்டு இருந்தாலும் இருப்பா. அவ அப்படிப்பட்ட ஆளுதான். ஆமா, அதுவும் சரிதாக்கா. ஆமா, குழம்புக்குன என்ன காட்சிய? நேத்திவிய வேலையை போயிட்டு வரும்போது சாயங்காலம் சந்தையிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்தாவம்மா. அதை தானே இருந்தாலும் மீனையும் கழுவி குழம்பு வச்சேன். பிள்ளைகளுக்கு காலையில் புளி சாதம் கிண்டி கொடுத்துட்டேன். நீ மத்தியானத்துக்கு தானே அதெல்லாம் மீன் குழம்பு மட்டும்தான் வச்சிருக்கேன். ராத்திரி நீ சாப்பிடும்போது ஒரு முட்டை ஏதாவது பொரிச்சனம் பார்த்துக்க. அண்ணனால பாடம் அப்படியே போயிட்டு இருக்கு பார்த்தியாக்கா. நம்மளை பாருங்களா, காலையில் எழும்பி வேலை வைக்கும், வீட்டில் இருக்கும், சமைச்சியும் அப்படியே போகுது பாருங்கக்கா. வேற என்ன பண்ண லட்சுமி? நேரம் தான் எப்படியோ போகுது. நேரத்தை ராத்திரி மழையை பத்தியா? ஆமாக்கா, நான் மழை வரணும்னு நினைச்சு கூட பார்க்கல பார்த்துக்கிடுங்க. நான் வேற சாயங்காலம் போல துணியை துவச்சி எல்லாம் மாடியில் கொண்டு காய போட்டிருந்தேக்கா. ராத்திரி பெஞ்ச மழையில எல்லாம் நனைஞ்சு போச்சு பார்த்துக்கிடுங்க. ஐயே அப்படியா? கவனிச்சொல்லியோ மழை வந்தத? மழை வந்ததை பார்த்தேக்கா. இந்த மனசை ஒரு 8:30 போலயே சொன்னாவ, துணியெல்லாம் துவச்சிக்கிட்டு இருக்காத, ராத்திரி மழை வரும் போல இருக்குன்னு. நான் வேற ஏமா இவ்விய பெரிய ஞானி, இவ்விய சொன்னோன்னா மழை வந்துடுன்னு வேற இலை திட்டிக்கிட்டு எடுத்துட்டாங்க போறேன். பார்த்தா மழை. சரி இனி போய் எடுத்தத மழையில ஏன் நினைச்சிட்டு போய் எடுக்க அவனு திட்டுவான்னு அப்படியே கடந்துக்கிட்டேங்க்கா. ஓ அப்படியாம்மா? ஆமாக்கா. ஏக்கா குழு இந்த வாரம் தானா? ஆமா லட்சுமி, இந்த வாரம் தான். இனி குழு வேற 3500 பார்க்கணும். என் கையில 2700 தான் இருக்கு. மீதி தான் இனி என்னதை பார்க்கணும் பார்த்துக்க. அப்படியாக்கா, எனக்கு இந்த வாரம் குழுனையே மறந்து போச்சுக்கா. பாலுக்குள்ள பைசாயை தந்ததெல்லாம் செலவு பண்ணியாச்சு. 3700 3500மா? என்கிட்ட தான் 2700 இருக்குன்னு சொல்லி. ஏதாவது காசு கிடைச்சா எனக்கும் தா, நான் வீடு சம்பளம் கிடைச்சோன்னு தாரேன்னா. சரிக்கா. வசந்தியா உமால என்ன பாலுக்குள்ள பைசா தரல, நான் கேட்டு பார்த்துட்டு அவி தந்தவன உங்களுக்கு தரேன்னாக்கா. சரி லட்சுமி. போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம்க்கா. நான் வேற என் மாமியார்கிட்ட சொல்லாம வரேன். ஆமா, அப்படியே சொல்லிட்டா மட்டும் ஓடி வந்துருவா. போன வாய முடிக்கிட்டு. என்ன சின்ன பொண்ணு, 3 வாரமா எங்க கிளம்பிக்கிட்டிய? அதானே முப்பரும் தேவியெல்லாம் கிளம்பிட்டு இருக்குதியே, எங்கேயோ? ஏக்கா ஒரு சாரி பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கோம் பார்த்துக்கிடுங்க. அதான் கொஞ்சம் சாரி எடுக்கிறதுக்கு கடைக்கு போகிறேங்க்கா. வரையலாம் எப்படி? டீ கடை வச்சா, இட்லி கடை வைக்க போறேன்னு சொன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைக்க போறேன்னு சொன்னா, அப்புறம் இப்போ என்ன சாரி கடையில் வந்து நிற்குது? ஆமாம் ஆமாம், எல்லாம் ஒரு முயற்சி தானே. அதான் பிஸ்னஸ் தொடங்கலான்னு ஒரு முடிவு வந்துட்டோம். எப்படி வரையலா? நாங்கள் ஒன்றும் வரலம்மா, நீங்களே போயிட்டு வாங்க, எதையும் தொடங்குங்க போவாங்க. எக்கா, நாங்கள் சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் தான் முதல்ல வாங்கணும்னா உங்கள் 2 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் சேல்ஸு. சரி வசந்தி, வாங்கலாம். வசந்தி, நீயும் உமாவும் தான் பாலுக்குள்ள பாக்கின்னு தரலம்மா. அதை ஒன்றும் சீக்கிரம் தரதுக்கு பாரு. தரலாம், கொண்டு ஒன்றும் பெய்ய மாட்டேன். முறையை ஒரு பிஸ்னஸ் தொடங்கிட்டு கிளம்பியும் பாலுக்குள்ள பாக்கியதான்னு கேட்குறீங்க மனசாட்சி இல்லாமல். என்ன வசந்தி, அவள் இப்போ உடனே தானே கேட்டா, கிடைக்கும் போது தான் தானே கேட்டா, நீ ஏன் இதுக்கு இவ்வளோ கோபப்படியா? சரி விடுங்க, 4 முடி கிடைக்கும் போது தானே கொடுக்க சொன்னாவ. வா சின்ன பொண்ணு, உனக்கு இன்னுமா புரியல? அவியலுக்கு பொறாம. எங்கடா பாலுக்குள்ள பைசா தரல, இவ பிஸ்னஸ் தொடங்கிடுவாளான்னு சொல்லிட்டு கேட்கியவ. எக்கா நான் சாயங்காலம் தரேன்னாக்கா. என்ன வசந்தி, ஓவரா உனக்கு தான் வாய் இருக்குன்னு பேசிட்டு போறா. ஏமனா நான் பொறுமையா தானே கேட்டு தொலைச்சேன். லட்சுமி சத்தம் போடாத. ஆமா ஆமா, நல்லா பொறுமையா கேட்டிய. பாலுக்கு ரூபா தர இவளுக்கு வக்கு இல்லை, இவ எப்படிடா சாரி எடுக்க போறான்னு யோசிச்சு கேட்டியலோ. பாலுக்குள்ள ரூபாய இன்னும் 10 நிமிஷத்துல தரேனா? இது மானஸ்தி. 10 நிமிஷத்துல எடுத்து வைனா என் பாலுக்குள்ள ரூபாய. எனக்கு ஒரு பொறுமை எல்லாம் உண்டன்னா. அட விடுங்க 4 முடி, எதுக்கு வாய்க்கு வா பேசிட்டு இருக்கிறிய? ஆமா, அவைய ரூபா கேட்டு அசிங்கப்படுத்தினதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல, நம்ம பதில் சொன்னதும் உங்களுக்கு பெருசா தெரியுதோ. போங்கண்ணா, முதல் முறையை ஒரு பிஸ்னஸ்ல கால் எடுத்து வைக்க போறாளே, முடிஞ்சவரை நம்ம அவளை என்கரேஜ் பண்ணுவோன்னு பார்க்காம தொடங்கின உடனே பாலுக்குள்ள பாக்கியதானி. போதும் நிறுத்து, இவ்வளவு ரோசமான உள்ளவா பாலுக்குள்ள ரூபாய் தந்திருக்கணும். அள்ளிவா சின்ன பொண்ணு, இங்க பாருங்க, உங்களுக்கு தான் பேச தெரியும், ரொம்ப பேசாதீங்கன்னா. லட்சுமி சத்தம் போடாத லட்சுமி. வசந்தி விடா. ஏக்கனா இவகிட்ட பொறுமையா தானக்க கேட்டேன். இவ எதையோ ஒரு கோவத்தை மனசுல வச்சிட்டு இப்படி அங்கிட்ட ஆடிக்கிட்டு கிடைக்கியா? வசந்தி அக்கா விடுங்கக்கா. எப்பவுமே நான் பார்த்துருக்கேன் சின்ன பொண்ணு,
என்கிட்ட நான் மட்டும்தான் இவ இப்படி சவுண்டு போட்டு கேட்குது பார்த்துக்க. என்கிட்ட நான் பால் உள்ள ரூபா கொடுக்க இல்லாமலாம் இருக்கேன். அப்புறம் கொடுக்கணும் கொடுத்துருக்க வேண்டியதானே? இன்னைக்கு டேட் எத்தனை ஆகுது? கொடுக்க வேண்டியதானே? வாய் மட்டும் காட்டிட்டு இருக்கியே. அது இல்லைண்ணா, ரூபா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இப்போ வேற சாரி வேற எடுக்க போறோம் இல்லையா, அதான் அவையில கொடுத்தா ரூபா தேவையாது, அதான் யோசிக்கேன். அப்போ எதுக்கு வாயை விடுறிய? வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? தரேன்னு ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டியதானே? நான் உமாலும் சும்மா தானே நிற்கியா? உமா, சாயங்காலம் உனக்குள்ள பாலுக்குள்ள பைசா கொடுப்பா இல்லையா, அப்போ எனக்கு சேர்த்து கொடு, நான் உன்னை அப்புறமா தரேன்னா. அப்புறங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இவ்வளோ ரோசமாக சண்டை போட்டவிய பாலுக்குள்ள பைசாயை கொடுத்துக்கிட்டே வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணியோம். என்ன சின்ன பொண்ணு? ஆமாம் வசந்தி அக்கா, போய் எடுத்துக்கிட்டு வாங்க. எழுத எல்லாரும் சேர்ந்தா வரைய பார்த்துக்கிட்டீங்கன்னா. ஆமாம், நம்மளே அரைச்சான் இருந்துக்கிட்டு ஒரு பிரச்சனைனா அடிக்க எழும்பின மாதிரி எழுப்பி நிற்கிறிய என்ன? சும்மா இரு சின்ன பொண்ணு, சும்மா சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க பார்த்துடுங்க. நான் என் போக்கில் சும்மா இருந்தாலும் என்ன இருக்க முடியவே கிடையாது. சரி வாங்க, சாரி எடுக்க போமா? நான் எல்லாம் எங்கே வரலம்மா, என்ன விட்டுருங்க. வாங்கக்கா, வர வழியில தலைக்கு ஒரு நல்ல டைம் வாங்கிட்டு வரலாம் வாங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா உன் வேற சொல்லி என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ சின்ன பொண்ணு, தேவையில்லாம என்கிட்ட வராத. லட்சுமி கோவப்படாத லட்சுமி, எதுக்கு இப்ப இப்படி கோவப்பட்டு இருக்கா? எல்லாருக்கும் நானும் ஒரு இலக்கார ஆயிப்போச்சுக்கா, எப்படி நின்ன பாருங்க அவனால. சரி விடுங்க தாய் கிழவி. வாய மூடுன தாய் கிழவி, அம்மை தாய் கிழவி, வாயெல்லாம் கிழிச்சு எடுத்துருவேன் இப்படி பேசின எடுத்தேனா. பாருங்களா, கோவம் வந்துடுச்சு, துறைக்கு கோவம் வந்துடுச்சு. சும்மா இரு சின்ன பொண்ணு, அவளையே கோவத்துல இருக்கியா, மீண்டும் மீண்டும் எதுக்கு அவளை கோவப்படுத்தியா? சும்மாக்கா. எதுக்கு கடந்து கத்திட்டு கிடைக்காளவ? மாறி மாறி சண்டை போடியாளா இல்ல சவுண்டா பேசியாளா? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. பாத்திமாக்கா, பாக்கிதா, என்னக்கா மாறி மாறி சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்கு? யாரு சண்டை போடியா? அதான் அந்த 5 பேரும் தான். அதுல நிக்னு சவுண்டா பேசியாளா சண்டை போடலாம்னு தெரியல பாத்துக்க. சண்டை போட்ட மாதிரி தாக்கா சவுண்டு கேட்டுச்சு, அதான் என்ன யாருன்னு பாத்துட்டு போலான்ல வந்தேன். யாருக்கெல்லாம் சண்டையோ அது கிளியரா தெரியலையே. யார்கிட்ட கேக்குறது? பொறுங்க பொறுங்க, நான் வசந்தி வரா, வசந்திட்ட கேட்கலாம். ஏன் வசந்தி, ஏன் ஒரு மாதிரி வரா? ஒன்னும் இல்ல, சும்மாதான். இல்ல இல்ல, வசந்தி அக்காவுக்கு முகத்தை பார்த்தாலும் எனக்கு தெரியும். ஏன் வசந்தி அக்கா, யார் திட்டினா? ஒன்னும் இல்ல கீதா, ஒருத்தரம் திட்டல. இவங்க கூட எல்லாம் பழவன பழக்கத்துக்கு அசிங்கப்படுத்தி அழுவ, வேற ஒன்றும் இல்லை. என்ன வசந்தி சொல்லியா அசிங்கப்படுத்தி அவ்வளா? யார சொல்லியா? என்னாச்சு? ஒரே சத்தமா கேட்டுட்டு இருந்துச்சு. ஏன் என்னக்கா? பாரு கீதா, பாலுக்குள்ள பைசாயே கொடுக்க மறந்து போச்சு. இப்போ நான் வெளியே கிளம்பியே எவ்வளோ ரூல்ஸை கேட்கிய தெரியுமா லட்சுமி? பாலுக்குள்ள பைசாயை தந்துக்கிட்டு போனா போதும் நீ. இப்படி வெளியே கிளம்பும் போது அசிங்கப்படுத்துறாங்க. ஏன்க்கா இவங்க கிட்ட எல்லாம் கடன் வைக்கிறீங்க? கொடுத்து தள்ள வேண்டியதானே? கொடுக்கலான்னு தான் நினைச்சேன், மறந்து தொலைச்சிட்டேமா. அதான் அவளை பைசா எங்கிட்ட கொடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறோம் பார்த்துக்க. ஓ, அதுக்கு தான் சத்தமா கேட்டுச்சா? ஆமா, வெளியே எங்க திடீர்னு? அதுவா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் பார்த்துக்க, அது சம்மந்தமாக தான் வெளியே போகிறோம். இதை நான் காசை கொடுத்துட்டு வரேன்னா. பிஸ்னஸா? என்ன பிஸ்னஸ் வசந்தி? நான் வரேன் பாத்திமா, இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை பார்த்துக்க, வாரேன். என்ன முழுசா சொல்லாம பாதியை மட்டும் சொல்லிட்டு போறா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களா? என்ன பிசினஸோ தெரியலையே. அறியாம விடக்கூடாதுக்கா. சரி விடு, அவ கூட 2 நிமிஷம் பேசினா அவளே உளருவா. ஆமா, அதுவும் சரிதான். ச்சே, இந்த லட்சுமிக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எல்லாரும் முன்னாடி வச்சு பால் பாக்கி கேட்டதும் இல்லாம என்ன அசிங்கப்படுத்தியிருப்பா. நம்மள சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பு. பக்கத்துல நிக்கிறவளோ கூட ஒரு வார்த்தை திட்டாதனி கூட சொல்லல. எல்லாரும் ஏத்தி தான் விடுறாளே தவிர ஒரு வார்த்தை சப்போர்ட்டுக்கே வரல. இந்த இழுவ கூட எனக்கு சப்போர்ட்டுக்கு பண்ண வரல. பாத்துக்கலாம், பையன் நான் இந்த லட்சுமி கிட்ட கடன் வைப்பேனா? ச்சே, அசிங்கப்படுத்திட்டா. வசந்தி அக்கா, வசந்தி அக்கா, இது யாரு?
நேரம் கட்ட நேரத்துல வசந்தி அக்கா வசந்தி காக்கானே. வசந்தி அக்கா, கீதாவுக்கு சவுண்டு போல இருக்கு. வா கீதா, வா உள்ள வா. வா கீதா. இல்லக்கா, அதுல பேசிட்டு போகும்போது ரொம்ப டென்ஷனா போயிருந்தீங்க. அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கலான்னு வந்தேன். அதுவும் இல்லாம நான் விஷயத்த கேள்விப்பட்டேன். வா உட்காரு கீதா. ஏன்க்கா, காசு இல்லைன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி அவங்க கிட்ட எல்லாம் போய் அசிங்கப்படுறீங்க? பரவாயில்ல, கீதாவுக்கு கூட என் மேல எவ்வளவு பாசம். வசந்தியக்கா, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். காசு இல்லைன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. எதுக்கு அவங்க கூட போயிட்டு சண்டை போடுறீங்க? அது காசு இல்லாம இல்ல கீதா, 10ஆம் தேதி பால் உள்ள பைசா கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்க. அதுக்குள்ள இந்த லட்சுமி பொறுமை இல்லாம இருக்கா. என்ன சொல்றது, எல்லாம் என் நேரம். வருத்தப்படாதீங்கக்கா, நீங்க அதில் பேசிட்டு போகும்போதே ஒரு மாதிரி போனீங்களா, அதான் என்னமோ யாதொன்னு தான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் பார்த்துக்கிடுங்க. வேற ஒன்றும் இல்லை இல்லையாக்கா? என்ன கீதா, காத்து என்ன இந்த பக்கமா வீசுது? அவ வேற எதுக்கு வந்திருப்பா, கொளுத்தி போடதான். ஏய் உமா, வாய மூடுடி. உன்கிட்ட நான் எதுவும் பேசல. நான் வசந்தி அக்காவை பார்க்க தான் வந்தேன். இங்க எதுவும் சொல்லிட்டு இருக்காத. உன் வேற இடமா அதை பாருடி, புரியுதா? அடங்கொய்யால, யார பார்த்து புரியுதா பூரி சுடுதான்னு தொடங்காத. கொஞ்சம் மூடு வாய. பாருங்க வசந்தி அக்கா, உங்க வீட்லயே உங்க முன்னாடியே என்ன என்ன பேச்சு பேசுறான்னு பாருங்களா. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அது எப்படி கேப்பா? என்ன வசந்தி அக்கா, கேட்டுருவீங்களா? கேட்டுத்தான் பாருங்களா. போதும் போதும் போதும். என்ன லட்சுமி அந்த கிளி கிழிச்சாலே, 2 பேரும் ஏதாவது கேட்டலான? வாயை மூடிட்டு தானே இருந்திய, இப்ப எதுக்கு இங்க சீன் போட்டுட்டு இருக்கீங்க? யாரு? நாங்க நாங்க நல்லா சீனு போடுறோமோ? நல்லா சொன்னிய. சின்ன பொண்ணு விடு, சின்ன பொண்ணு. யாரு சீனு போடுவாங்கன்னு அந்த ஆண்டவனுக்கே தெரியும். ரொம்ப க்ளோஸா பழகுவாங்களாம். அவங்களுக்கு தெரியாம அவங்க வீட்டு கோழியையே ஆட்டையை போட்டு தின்னுவாங்களாம். கேட்டா நம்ம சீனு போடுறோன்னு ஊர் உலகத்தை ஏமாத்துவாங்களாம். பாரு எந்த நேரம் எதை பேசிய வரான். கோழி கதையெல்லாம் இப்ப யாரு கேட்டா? வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா போல இல்லையா இருக்கு. என்னக்கா, என்னது இந்த உமா கோழி அப்படின்னு என்னென்னமா சொல்றா? என்ன கோழி, யாரு சமைச்சா? ஒன்னும் புரியல. ஐயோ கீதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கீதா. நாம 2 பேரும் க்ளோஸாக இருக்கோம்ல, அதை பிரிக்கலான்னு என்னெல்லாமோ உள்ளது இல்லாததெல்லாம் சொல்லுவாள்வ. அதெல்லாம் நீ நம்பாத. நீ எதையுமே காதில் போட்டுக்காத, சரியா? நீ இப்போ போ கீதா, போ. ஏதோ என்னமோ சொல்றாக்கா, எனக்கு ஆனால் கரெக்டாக புரிய மாட்டேங்குது பார்த்துடுங்க. அதான் புரியல இல்லையா, என்னன்னு நான் அப்புறமா கேட்டு சொல்லேன். நீ போ கீதா. காசு தான் தேவைப்பட்ட நானே கேட்கேன். நீ அங்கேருந்து வராத கீதா, நீ போ. உங்களுக்காக, உங்க முகத்துக்காக நான் கிளம்புறேன்க்கா. ஏமன இப்படி எதுக்குன்னு இருக்கிய? எதுக்கு நான் கடந்து போனதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இழுவ வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க பார்த்துக்க. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் சரியே வாங்க போறா. போதும். லட்சுமி அக்கா காசை எடுத்துக்கிட்டு வாங்க, கிளம்புவோம். இருங்க, இந்த எடுத்துட்டு வாரேன். வந்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டாளுவ. அதை இதை எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்போ கோழி கதை யாராவது கேட்டாவளா என்ன? சின்ன பொண்ணு, இவளெல்லாம் ரொம்ப குறைச்சி எடை போடக்கூடாது பார்த்துக்க. அக்ஷய பாத்திரத்துல கூட வத்தி போகும். ஆனா இவகிட்ட காசு வத்தவே வத்தாது. ஆமா உமா, அது என்னமோ உண்மைதான். வாய்க்கு 300 நேரம் சொல்லுவா, என்கிட்ட பைசா இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் கஷ்டப்படியே எடுக்கேனே. பாரா இப்ப பாரு, காசு எடுக்க உள்ள போயிருக்கா. துணி பிஸ்னஸுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அப்ப என் டைம்ல காசு இல்லாமல இருக்கு சொல்லலாம். எல்லாம் சேஃபா வச்சிருக்கான், என்ன வெளியே காட்டாம இருக்கு, அவ்வளவுதான் உமா. ஆமா, ஏதோ சர்ச்சு பக்கத்துல இடம் ஏதோ வாங்க போறதாட்டு சொன்னாவ, உண்மையா? ஒரு இடம் வந்திருக்குன்னு சொன்னாவ சின்ன பொண்ணு. அதுக்குள்ளால இவ ஊரு உலகத்துல எல்லாம் உமா கிட்ட 1 கோடி கையில வச்சிருக்கா. அவ இடம் வாங்க போறான்னு சொல்லிட்டு கொட்டை அடிச்சு சொல்லிக்கிட்டு திரியா பார்த்துக்க இந்த 4 முடி. ஓ அப்படியா,
சரி உமா. இந்த ஊர்ல ஏதாவது விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னா நினைச்சிக்க, வேற யார்கிட்டையும் சொல்லண்டாம், வசந்தி கிட்ட மட்டும் சொன்னா போதும், ஊர் உலகத்துக்கு தானே பரவிடும். சிரிக்கிறதுக்காக சொல்லல சின்ன பொண்ணு, அதுதான் உண்மை பார்த்துக்க. ஆமா. என்னமோ பெரிய ரோசத்துல சொல்லிட்டு போனாலேக்கா, நான் இன்னும் போய் உன் காசை எடுத்துக்கிட்டு எடுத்துறியே நீ என்ன போனவள இன்னும் காணல? எடுத்துக்கிட்டு வருவா, நீ பொறுமையா இரு லட்சுமி. இப்ப எல்லாம் நீ முன்னாடி மாதிரி இல்ல, தொட்டதுக்கு பிடிச்சதுக்கு நீயே இப்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. ஆமாக்கா, அது என்னமோ உண்மைதான். என்னன்னு தெரியலக்கா, இப்ப என்னத்துக்குனா எனக்கு நல்லா கோவம் வருதுக்கா. நானும் கோவத்தை குறைச்சணும்னு தான் பாக்கேன். ஆனா இவ்வளவு 3 வரை ஏதாவது பேசினா எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது பார்த்துக்கிடுங்க. போட்டு லட்சுமி, 3 பேரும் நம்மகிட்ட தான் எப்பவும் வராளுவ, சண்டை போட்டா எடுத்தாலும் நம்ம காலுக்குள்ள தான் வந்து விளையாடுவ சொல்லலாம். அதெல்லாம் கரெக்டு தான்க்கா, இருந்தாலும் இவ்வளோ செய்யதெல்லாம் போட்டு போட்டு நம்ம விடாதாக்காக்க ஓவரா போயிட்டு இருக்காளுவ. மைனி வா பார்வதி வா. எப்படி இருக்க பார்வதி? ராதிகா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும். உங்களை பார்த்து நல்ல நாளாச்சிலே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ராணியக்கா எப்படி இருக்கிறிய? நல்லா இருக்குமா. நீ எப்படி இருக்கா? பிள்ளைலாம் நல்லா இருக்காவ்ளா? ஆமாக்கா, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் நல்லா தான் இருக்கும். என்ன பார்வதி சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிற்கியா? ஏன் ஏதாவது உடம்பு கிட்ட வந்து சரியில்லை எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனியோ, சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. லட்சுமி என்ன ராணியக்கா, நீங்கள் 2 வந்து பேசுங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளைய பள்ளியோடத்துலேருந்து வரேன், காப்பி ஏதாவது போட்டு வச்சுருந்தேன், நான் போகிறேன்னா. இருங்கக்கா, நான் தனியெல்லாம் பேசினதுக்குன்னு வரல, சும்மா தான் வந்தேன். ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மணி நேரம் பேச வேண்டியது இருக்கும். எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்குன்னா கிளம்பியேண்ணா. சரி ராணியக்கா. அண்ணன் வீட்டில் இல்லையோ? வயலுக்கு போயிருக்காவம்மா, வர இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஏம்மா? மைனியோ, நான் உங்களை தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பார்த்துருங்க. சொல்லு பார்வதி, என்ன விஷயமா? நம்ம ராகுலுக்கு சம்மந்தம் பார்க்கலான்னு இருக்கேன். அதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிள்ளை இருக்கா இப்படி? எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் இல்லையம்மா. ராணி அக்காளுக்கு மூத்த மூவா இருக்கா இல்லையா, அது கேட்டு பார்த்தா கொடுப்பாவலான்னு ஐடியா இருக்கா? ராணி அக்காவா? ராணி அக்காளை மூத்த பிள்ளை படிச்சுக்கிட்டா தான் இருக்கு. ஆமாம், அவளை தான் நம்ம ராகுலுக்கு கேட்டு பார்க்கலான்னு ஒரு ஆசை, அதை உங்ககிட்ட சொல்லி கேட்கலான்னு வந்தேன். அவைய மனசில் என்ன நினச்சி வச்சிருக்காவன்னு தெரியலையேம்மா, நான் வேணா கேட்டு பார்த்து சொல்லியேன். சரி மைனியா, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். எனக்கு அதை கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. சரி பார்வதி. சரி மைனியா, அப்போ நான் கிளம்பியேண்ணா. சரி கிளம்பு. நம்ம பூமாரி பிள்ளைய கேட்பான்னு நினச்சா அவன் ராணியக்கால பிள்ளைய கேட்டுட்டு போறா. சரி, ஏதோ அவ்வளோ மனசுல தான் தோணிருக்குமா இருக்கா. இந்த மனுஷன் வரட்டு, சொல்லி பார்த்துட்டு ராணியக்கால்கிட்ட லைட்டாக கேட்டு பார்க்கலாம். அது என்ன சொல்லி அவன் தெரியலையே. யாருக்கு எங்க தலையெழுத்து இருக்கோ அங்கே தானே நடக்கும், பார்ப்போம். மணி வேற 4:30 ஆகுது, பல்லெடுத்து போன பிள்ளைகளே இன்னும் காணல. ஒரு நாளா இவ்வளோ நேரம் ஆகாது, இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலையே. சங்கீதாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஃபோன் பண்ணாலும் குட்டி பஸ்ஸை விட்டு இறங்கும் போது தான் ஃபோன் அடிப்பேன்ட்டு வந்து ஆடுவா. சரி, ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், காணலாம் பஸ் ஸ்டாப்லேயே போய் பார்த்துடலாம். ஹலோ ஏக்கண்ணா, செல்வி பேசேன். எப்படி இருக்கா? சொல்லுமா செல்வி. நல்லா இருக்கேன். நீ பிள்ளை வீட்டுக்காரர்கள் நல்லா இருக்கிறீங்களா எப்படி? ஆமாக்கா, எல்லாரும் நல்லா இருக்கோம். இக்கா வீட்டில் இருக்கிறியா? ஆமா, வீட்டில் தாண்டி இருக்கேன். ஏன் வரியா? இல்லடி, தோப்பில் ஒரு சக்கை வளர்த்துச்சு பார்த்துக்க, சுபிட்ட கொடுத்து விடியேன், வாங்கிக்கண்ணா. எடி, ஒரு சக்கையை நீ எத்தனை துண்டா வெட்டுவா? பிள்ளைகளை கொடு. பெரிய சக்கைக்கா, அதை நான் பாதி வெட்டி நான் எடுத்தேன், பாதி உனக்கு கொடுத்து விடியேன், சுபி கொண்டு வருவோம், வாங்கிக்கண்ணா. சரி சரிம்மா. பிள்ளை விளையாடுறதுலேருந்து வந்துட்டாவளா? ஆமாக்கா வந்துட்டாவ. பிள்ளைலாம் வந்துட்டாவளா? நான் இப்போ தான் வந்திருக்கேவம்மா. சரி, நான் நீ அப்புறமா கூப்பிடியேண்ணா. சரி வை. அப்போ ஏன் மக்களே லேட்டு?
பஸ் இல்லையா எப்படி? சரியா மூஞ்சி ரெண்டு தூக்கிட்டு வந்துருக்கிறிய? ஏம்மா ஒரு பஸ் வருதுமா, நானே அந்த பஸ்ல ஓடி போய் ஏறேன். இவ கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு இருக்கா, அவளை ஃப்ரெண்டோட கூட சிரிச்சிட்டு ஆடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு. ஏட்டி ஓடி வான்னு சொல்லியம்மா, கண்டுக்காம அவ்வளவு பாட்டு வராம மெதுவா நடந்து. ஏண்டி கிடைச்ச பஸ்ல வர வேண்டியதானே? இவளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் கூடி போச்சுமா. நான் அந்த சைடு இருந்து நல்லா கத்தியேன், சங்கீதா ஓடி வாணி என்ன எவ்வளோ மாதிரி நினைச்சிட்டு இருக்காமா. இவா மட்டும் என்ன குறைஞ்சவளாமா? பஸ்ஸுக்குள்ள யாரை இருந்துகிட்டு அவளுக்கு ஒரு கேங் இருக்காளுவ. எப்படி சத்தம் போட்டு பேசி சிரிச்சா தெரியுமா? போறவில வாரவில இவளையே பாக்கியாவமா. பல்லடத்துக்கு போயிட்டு வந்தோன்னு தொடங்கியாச்சா? ஏண்டி என் உயிரை எடுக்கிறிய? வெளியே நின்று கத்திக்கிட்டு நிக்காதுங்க, வீட்டுக்குள்ள வாங்க. உங்களுக்கு எப்பவுமே இப்படிதாம்மா. உங்க சின்ன மாவா ஏதாவது தப்பு பண்ண மாட்டோம், உங்களுக்கு கண்ணும் தெரியாது, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கவும் மாட்டீங்க. இதே இது நானா இருந்தா என்ன கிளிச்சிருப்பிய? வாய மூடிட்டி. தப்பு பண்ணது சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைன்னு ஒன்றும் கிடையாது, ரெண்டு பேருக்கு ஒரே இதுதான். நீ ஏன்டி அவ பஸ்ல வேற கூப்பிட்டு நீ வராம இருந்தா? எம்மா நான் அவ்வளோ தூரம் ஓடி வரணும்மா. சரி ஒரு பஸ் போச்சுன்னா அடுத்த பஸ்ல வரலாம், நான் கொஞ்சம் மெதுவா வந்தேன். இவளுக்காக வெயிட் பண்ணி நின்னதா இவ்வளவு நேரம் ஆனது. இல்லைன்னா நான் எப்பவும் வந்திருப்பேன் தெரியுமா? நானும் 1.5 மணி நேரம் பஸ் ஸ்டாப்ல காவல் கிடைக்குமா? இந்த மாடு வர நீ தேவையில்லாம மாடு கீடுன்னு வார்த்தையை விடாத, என்னட்ட வாங்கி கட்டிக்காத. போதும், 2 மாடுகளும் வீட்டுக்குள்ள வாங்கிட்டி. சொல்றது காது கேட்கலையா? 2 வீட்டுக்குள்ள வாங்க. நீ முதல்ல பெரிய மாடை போக சொல்லுங்க. எம்மா பெரிய மாடுன்னு உங்களையாதான் சொல்லியா? எம்மா நான் உங்களை சொல்லல, அவளைதான் சொன்னேன். கம்பை எடிக்க முன்னாடி வீட்டுக்குள்ள போங்க. நீ நான் போறேன். உங்ககிட்ட தனியா சொல்லணுமா? போறேம்மா. ஏன் மக்களே இவ்வளோ வளர்ந்தப்புறம் சண்டை போட்டுட்டு இருக்கிறிய? ஒரு நாளாவது ஒற்றுமையா இருக்கிறீங்களாட்டி? ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் காலைல கோயிலுக்கு போகும்போது என் துணியை நீ போடு, உன் துணியை நான் போடுறேன்னு மட்டும் அந்த ஒற்றுமை இருக்குது. மற்ற நேரம் எங்கே தான் போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுலேயும் எல்லா ஞாயிற்றுக்கிழமை நான் தான் என் துணியை குடிக்கேன். ஒரு நாளாவது அவளுக்கு துணியை கொடுத்துருக்காளா பாருங்களாமா? இடி நீ ஹைட்டா இருக்கட்டி, நான் கொஞ்சம் குள்ளமா இருக்கேன். ஏன் ட்ரெஸ் உனக்கு பத்தாதுட்டி? உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? போதும், பஸ் சண்டை போயிட்டு அடுத்து துணி சண்டைக்கு வந்து நின்றாதுங்க அம்மா தாயலை. ஒற்றுமையா இருங்க மக்கா. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறிய? ஆமா, இவ கூட எல்லாம் ஒற்றுமையா இருந்துட்டாலாம். தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காம அக்கான்னு ஒரு மதிப்பு கூட கிடையாது. பாத்தியலா, அக்கான்னு கூட என்ன கூப்பிட மாட்டா. வார்த்தை மோனிஷா. நீ அவளை அக்கான்னு கூப்பிடல லட்டி. ஒரு 4 நாள் அவ உன்னை விட மூத்தவா. அக்கான்னு கூப்பிட்டா என்ன வாயில முத்தாகில விழுந்துடும். நல்ல கதை. அதே போலதான் அக்காமார்களுகளை எப்படி மனசுல ஆசை இருக்கோ நம்மளை அக்கானி கூப்பிடணும்னு, அதே போலதான் தங்கச்சிமார்களுக்கு நம்மளை தங்கச்சின்னு கூப்பிட மாட்டாங்களான்னு ஆசை இருக்கான். எல்லா வீட்டுலையும் தங்கச்சிமார்களை மட்டும் வா பா எட்டி போட்டி பேர சொல்லி தானே கூப்பிடியாவ. அக்காளில் மட்டும் நாங்கள் மரியாதை கொடுக்கணுமா எப்படி? சும்மா உங்க சொற்பொழிவுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியலம்மா. ஏன் தான் இப்படி சண்டை போட்டு மாளுறேன்னு எனக்கு தெரியல. போ போய் சண்டை போடாம துணியை மாத்து. சங்கீதா, மோனிஷா, வா பூமாரி. என்ன மக்களே? இல்லத்த, அவங்க 2 பேரும் தான் பார்க்க வந்தேன். என்ன பூமாரி? இடி எங்க வீட்டு தோட்டத்துல நிறைய பட்டாம்பூச்சி வந்துருக்குட்டி. ஒன்னொன்னா போய் பிடிப்போமா? என்னடி பூமாரி சொல்லியா? பட்டாம்பூச்சியா? இடி வாட்டி போய் பிடிப்போம். சங்கீதா நீயும் வா. நானும் வரேன்க்கா. சின்ன வயசுல பட்டாம்பூச்சி பிடிச்சி விளையாண்டது, அதுக்கப்புறம் விளையாடுறதே இல்ல. வாங்கக்கா. குமாரி சீக்கிரம் ஓடி வா. கடவுளே, இதுக்கு கல்யாண வயசா வந்திருக்கு. அது பட்டாம்பூச்சி பிடிச்சதுக்கு ஓடிக்கிட்டு தெரியுது. இந்த பிள்ளைய எல்லாரும் சம்பந்தம் கேட்கவ என்னத்த சொல்லதுக்கு? எம்மா நீங்க காப்பிய போட்டு வைங்க, 4-5 பட்டாம்பூச்சி பிடிச்சுக்கிட்டு ஓடி வரேம்மா. சண்டை போடாம போங்க மக்கா. சரிம்மா. என்ன பொண்ணு, எந்த பக்கம் கடை? எந்த கடைக்கு போறது? இந்த பக்கத்துல போவோம் உமா. எப்பா என்ன நெருக்கம் பத்தியா? ஆமா, அவன் ஏன் மூஞ்ச தூக்கிச்சுட்டு இருக்காளோ? என்ன ஃபோர்கார், நாகர்கோயிலுக்கு வந்தப்புறம் என்ன மூஞ்சி வடசேரில் இருக்கு, கொஞ்சம் பாருங்களா. என்னண்ணே நக்கலாவா இருக்கு? அந்த மட்டுக்கு ஒரு 10 ரூபா காசு செலவாக்கி கூட்டிட்டு வர மாட்டேலா? ஃப்ரீ பஸ்ல இவ்வளோ நெருக்கமா இருந்து அதுலயே என்ன ஏத்தி கூட்டு வந்துட்டிய? ஏன்னா தோற ஃப்ரீ பஸ்ல யாரையே மாட்டாவ. ஏன் அப்படி உள்ளவையே ஃப்ரீ பஸ்ல வராம காசு கொடுத்து வர வேண்டியது வந்திருக்கலாம் இல்லையா? ரொம்ப இரிட்டேட் பண்ணாத உமா. ரொம்ப நீங்களும் சீன் போடாதீங்க.
பிஸ்னஸ் தொடங்கணும்னு 3 பேரும் தான் வந்திருக்கோம். அது என்ன உங்களை மட்டும் காசு கொடுத்து கூட்டு வரணும்? மூடிட்டு வாங்க வாய. ஏம்னா இப்படி இருக்கிறிய? வர வர என்னெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை. ஏன் தான் இப்படி இருக்கிறீங்களோ? எப்ப இருந்து இப்படி பழவனின்னு எனக்கு தெரியல. எல்லாம் நீங்க நடந்துக்கிறதுல இருந்து தான், வேற இதுல இருந்து. போங்க அம்மா, நடு ரோட்ல நின்றுட்டு சத்தம் போட்டு நிக்கிது. கொஞ்சமாவது டீசெண்டா பேசுவோமா? வெளியே வந்திருக்கோம். ஆமா ஆமா, டீசெண்டா போங்க. இது கடையிலுக்கு போன அப்புறம் தானே தெரியும் எவ்வளவு டீசெண்டா பேசுறிய நீ. என்ன 4 முடி வேகமா போறிய? ஏன் எதையாவது பார்த்துட்டீங்களா? ஆட்டை போடலானியா இப்படி? ஷட் அப், ஃபாலோ மீ. பாருமா, வெளியே எங்கே வந்தாலே உங்க அக்காவோட அலப்புற என்னால தாங்க முடியல. பாரா, இப்பதானே சின்ன பொண்ணு இறங்கி இருக்கும், போவ பாரா. நான்சென்ஸ் மாதிரி பேசாம வாங்கடா. இதே டோன்ல பியாஸ்னியா நினைச்சுக்கிடுங்க. இங்க இருந்து ஒரே மிதிதான், வீட்டுக்குள்ள போய் இருப்பிய, புரியுதா? கத்தாம வாங்கடா. வாவ், பேக் ஷாப்ஸ். என்னக்கா? I want like many handbags. I like the bags. அதுக்கு என்னடா, பேசாம புடவை பிஸ்னஸை விட்டுட்டு பேக் பிஸ்னஸ் பண்ணுவோமா? வந்த உடனே கண்ணில் பேக் தாண்டா பட்டிருக்கு. இவளை அப்பவே கூட்டிட்டு வரேன்டான்னு சொன்னேன் சின்ன பொண்ணு. பாரா, பேக்கை பார்த்தோன்னா பேக் பிஸ்னஸ் பண்ணுவோமான்னு கேட்கியா? இனி கேக்கை பார்த்தோன்னா கேக்கு பிஸ்னஸ் பண்ணுவோமான்னு கேட்கியா? ஓகே ஓகே, கொஞ்சம் உங்க வாயை ஷட் அப் பண்ணுங்க. கடையில யாரும் இல்லையா? சொல்லுங்கக்கா. என் 4 நம்ம வந்த வேலைய பாப்போம் வாங்க. வெயிட் a minute. வாவ், சூப்பர், நைஸ் கலெக்ஷன்ஸ். வாவ், தேங்க் யூ மேம். ஏதாவது பேக்ஸ் பார்க்குறீங்களா? நோ நோ, ஐ எம் கோ டு ட்ரெஸ் ஷாப். ரிட்டர்ன் திஸ் வே. ஐ கலெக்டட் த பேக்ஸ். ஓகே. நீங்க சொன்னது அந்த பிள்ளைக்கே புரியல போல. போயிட்டு பாருங்களா. சின்ன பொண்ணு, ஏன்டா நம்ம இவ்வளோ தூரம் நாகர்கோயிலுக்கே வந்துட்டோம் சாரி பிஸ்னஸ் பண்ணணும்னு. அப்படியே போகிற வழியில் பஜ்ஜி எல்லாம் எக்ஸ்போ பண்ணிட்டு போமா? பஜ்ஜிய எக்ஸ்போ பண்ண போறீங்களா? புரியல. அதான்டா, ஒவ்வொரு கடையாக போயிட்டு உங்கள் கடையில் எவ்வளோ ரேட்டு, என்ன டேஸ்ட்டுன்னு நம்ம கேட்டு நம்ம யூடியூப் சேனலில் போடுறோன்னு சொன்னால் அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா? அதை மாதிரி. வந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலையில நல்லா பாக்குறிய 4 முடி. நீங்க பேசாம வாங்க, நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பார்ப்போம். இல்லை, என்ன சொல்கிறேன்னா, அப்படி போய் நம்ம பஜ்ஜி போண்டாலாம் வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்க, வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகும், மனசு நிறைஞ்ச மாதிரி ஆகும். அப்படியே துணியும் பார்க்கலான்னு சொல்கிறேன். ஏன் வீட்டில் வச்சு வாகியில் போட்ட பார்க்க துப்பாமல வந்திய? வாய் ஒரு சைடாக இழுத்துக்கிட்டு போகுது. நோடா, நீங்கள் வெளியே வந்து என்ன எவ்வளோ தான் இரிட்டேட் பண்ணலாம், ஐ டோன்ட் இரிட்டேட். ஓகே சின்ன பொண்ணு, இதெல்லாம் அரை பைத்தியம் கிடையாது, ஆறாத பைத்தியம். வா. நோடா, நோ ஆங்க்ரி, ஒன்லி ஐ எம் ஹங்க்ரி. வசந்தி அக்கா, எனக்கு சிரிச்சதுக்கா அடிச்சதுக்கான்னு தெரியல. ஒழுங்கா வாங்க. ஓகே, சில், கூல், கோ. இந்த வேலை அப்படியே போனோன்னா ஆரிய பவன் ஹோட்டல் வரேன்டா. எங்க போனாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. வா சின்ன பொண்ணு. அக்கா வாங்க, எந்த கடைக்கு போலாம்? கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேக் லெஃப்ட். கண்டிப்பா இன்னைக்கு கடைக்கு போறோம், ட்ரெஸ் அள்ளுறோம். ஓகே ஓகே ஓகே. போட்டுட்டாளுவ, நம்ம பேசுற இங்கிலீஷ் புரியல போல. போட்டு போட்டு. என்ன கடைக்குள்ள வந்துகிட்டு ஏன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கிறிய? ஏன் எதை எடுக்கலாம் எதை விடலானியா? ஆமா சின்ன பொண்ணு, என்னன்னு தெரியல, துணி கடை நகை கடைக்குள்ள வந்தாலே பொண்ணுங்களுக்கு மூஞ்சி அப்படி ஒரு பொலிவா இருக்கு. ஏனோ? அதுதான் அக்கா, பொண்ணுங்களுக்குள்ளே உள்ள பழக்கம். உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் நகைக்கடை துணிக்கடைக்கு போனா மூஞ்சே மாறிடும். ஆமா சின்ன பொண்ணு, அது என்னமோ உண்மைதான் பத்தியா. ஆமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் சின்ன பொண்ணு. ஆறா டவுட் எங்க வந்திருக்கு நீ சொல்லட்டா சின்ன பொண்ணு? ரொம்ப நாளாவே கேட்கணும்னு நினைச்சேன், இப்பதான் ஞாபகம் வந்து. சொல்லுங்க, என்ன டவுட்டோ? என்னண்ணா, நீ தான் எல்லாருலயும் வளர்ந்த பொண்ணா இருக்கா, ஆனா உனக்கு எதுக்கு சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சாவ? அது எங்க அம்மாட்டி அப்பாயிட்டே தான் கேட்கணும். ஆளை பாரு. எனக்கு கூட ரொம்ப நாளா ஒரு டவுட்டுக்கா. சின்ன பொண்ணுங்க பியாருக்கு மேல தானே? எனக்கும் தான்.
நீங்க வீடு வீடா போய் கோலம் மூட்டுறதாலேயும் தீ வைக்கிறதாலேயும் தான் உங்க பேர வசந்தின்னு வச்சாவ்ளோ. ஆமா வசந்தி, இழுக்காத. சூப்பருமா. ரொம்ப சிரிச்சாத. வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. வந்துட்டாளுவ. சொல்லுங்க மேம், என்ன பாக்குறீங்க? ஹாய், ஆக்சுவலா நாங்க கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஷாப் பண்ணலான்னு வந்தோம். பின்ன துணி கடைக்கு என்ன காய்கறி வாங்கவா வருவாவ? சும்மா இருங்க, ஸ்டைலா பேசுங்கிற பேர்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்காதீங்க. சும்மா இருந்த சின்ன பொண்ணு. இப்படிப்பட்ட பெரிய கடைக்கு வந்தா கொஞ்சம் ஸ்டைலா பேசுனது நம்மள மதிப்பாவ. இந்த பிள்ளைய பார்க்க அந்த பேக் கடையில பார்த்தோம் இல்லையா, அந்த பிள்ளைக்கு அக்கால மாதிரி இருக்கு இல்லையா? இருக்கும். சும்மா இருங்க வாயை வச்சுக்கிட்டு. அது அவளுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியாது. ஆக்சுவலா நாங்க ஒரு ட்ரெஸ் ஷாப் ஓபன் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படுது. அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். ஓகே மேம், நீங்க அங்க செகண்ட் ஃப்ளோர் வாங்க, அங்க வச்சு எல்லாமே பார்க்கலாம். ஓகே ஓகே. ட்ரெஸ்ஸஸ்னா சாரி, சுடிதார், பேண்ட், ஷர்ட், பட்டு அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறீங்களா, இல்லை பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் பார்க்குறீங்களா? ஒன்னோ, ஆக்சுவலாக எங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கலான்னு ஒரு ஐடியா. பட் நோ மணி. காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குடா. அதனால இப்போ ஃபஸ்ட்டு சாரீஸ் மட்டும் பார்க்கலான் இருக்கோம். ஓகே ஓகே மேம், வாங்க செகண்ட் ஃப்ளோருக்கு. ஓகே ஓகே. எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல, இந்த பொம்பளை ஓவராக பில்டப் கொடுத்துட்ருக்கு. பாத்தியா, ரொம்ப ஸ்டைலாக பேசினதால தான் செகண்ட் ஃப்ளோருக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கு. இல்லைன்னா இங்கேயே காட்டியிருப்பாவ. நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தாலே நம்ம இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். நீங்கள் ஓவராக பில்டப் விட போய் தான் ஏதோ லட்சக்கணக்கில் வாங்க போகிறாவன்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு கூப்பிட்ருக்காவ. அங்கே போனவர் தானே தெரியும் மொத்தமே 10,000 ரூபாய் எடுக்க போகிறோன்னு. ஒன்னோ, வாட் டென்ஷன், கூல், பி ஹாப்பி. பேசாம போயிருங்க. சட்டு புட்டுன்னு எடுத்தோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அங்க போய் ஓவர் சீன் போட்டுட்டு இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. எதுவுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டைலாக பேசுங்கனாலும் கேட்க மாட்டேறீங்க. பேசுகிற என்னையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. என்னடா இவன் இன்னைக்கு நம்மளை அசிங்கப்படுத்தினு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு. எனக்கும் அப்படிதான் தெரியுது உமா. நோ டாக், ஷட் அப் யுவர் மவுத், ஃபாலோ மீ. சின்ன பொண்ணு ஒழுங்கா ஃபாலோ பண்ணு. இடையில எங்கேயாவது உருவி பெய்ற போறா. ஆமா ஆமா, வா உமா. சின்ன பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது. கடை ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. நான் தான் வெளியே உள்ளதை பார்த்துட்டு கொஞ்சம் மொக்கையா இருங்க நினச்சேன். பரவாயில்லையே, கடை சூப்பராலே இருக்கு. சின்ன பொண்ணு, அந்த பிள்ளை வந்துச்சுன்னா படபடாய் எடுத்துக்கிட்டு போயிடலாம். சாயங்காலம் பிள்ளைகளை எடுக்கிறதுக்கு ராணியக்கள்கிட்ட கூட சொல்லிட்டு வரல சின்ன பொண்ணு. சீக்கிரமாக கிளம்பணும். எதுக்கு உமா பதறா? லேட் ஆச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் ராணியக்கா லட்சுமிக்கா யாராவது பிள்ளைங்களை எடுத்துக்க போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும். பார்த்து பக்குவமாக சாரி எடுப்போம். சின்ன பொண்ணு நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. நிறைய கலெக்ஷன் பார்க்கணுன்னா பார்த்து பொறுமையாக எது நமக்கு ஓகேன்னு தோணுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடும். ஆமாம், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எப்படி பஸ்லையா கொண்டு போனோம்? பஸ்ஸில் தானே வந்தோம், அப்போ பஸ்ஸில் தானே போகணும். என்ன கார் ஏதாவது புக் பண்ணிருக்கலாம் இப்படி? கார் மட்டும்தான் கேடு. என்கிட்டயே வேற பைசா கிடையாது. சும்மா காருக்காரன்னு நான் காரில் என்ன தண்ணியாக ஊற்றி ஓட்ட முடியும்? சும்மா இரம்மா, என்கிட்டலாம் இல்லைப்பா. பாத்தியா உமா, இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கையில் தான் நிறைய காசு இருக்கா. என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுறவங்க கையில் பார்த்தியா ஒரு சுக்கம் இருக்காது. ஆமா சின்ன பொண்ணு, போதும் போதும். நான் வந்துட்டேன் இல்லையா? டேக் அ ஷீட் மேம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு என்ன நாலு முடி? அந்த பொண்ணு எதுக்கு சீட் எடுத்துக்கணும்னு சொல்லுது? நம்ம சீட் எடுக்க வந்தோம், சாரி எடுக்கன்னு சொல்லலாம். அத கடவுளே, உங்க இங்கிலீஷ்ல தீய வைக்க. டேக் யுவர் ஷீட்னா சீட்ல உட்காருங்கன்னு அர்த்தம். ஓகே ஓகே, டேக் யுவர் ஷீட். அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், அது அவங்கள ரொம்ப நேரம் நிற்க முடியாது. நீ சொல்கிறா கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வரும், எப்போ வரும், எங்கே போய் பார்க்கலாம்? கொழுப்பு ஆனால நாலு. மேம், நீங்கள் எந்தெந்த மெட்டீரியல்ஸில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நானே உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துடுவேன். சின்ன பொண்ணு, ஷிஃபான், சிந்தட்டிக், காட்டன், சரிகை, சில்க்கு அந்த மாதிரி பார்ப்போமாட்டா? அது எப்படி நாலு முடி? எங்ககிட்ட பேசும்போது வாய் நல்லா தானே இருக்கு. வேற யாரையும் பார்த்தோன்னே ஏன் மட்டும் ஒரு மாதிரி கோணைக்கிட்டு போகுது? எல்லாம்
மெட்டீரியல்ஸ்லையுமே 10 பேக் பண்ணுடா. நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே மேம். எப்ப கடை விட்டு ஏதோ போகணும்னு தெரியலையே. ச்சே. ஏய் பொன்னி, எஸ் மேம். அப்புறம் பல்காக ஆர்டர்லாம் கொடுக்க போகிறோம். டீ காஃபி எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? ஓனர்கிட்ட சொல்றேன் மேம். சின்ன பொண்ணு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு காப்பி போதும்க்கா. உமா உனக்கு? எனக்கும் ஒரு கப்பு காபி போதும்க்கா. 3 காஃபி, 1 பாதாம் மில்க், 1 ஃப்ரெஷ் ஜூஸ். ஓகே. நீ எடுப்பாளானே தெரியல, அதுக்குள்ளால வயத்து நிரப்பங்க பாக்குறாளுவ. ஆமா, 3 காப்பியோட நிறுத்த வேண்டியது தானே. அது என்ன ஃப்ரெஷ் ஜூஸு அது இதுன்னு சொல்லிட்டு பாதாம் மில்கெல்லாம் ஆர்டர் பண்ணுறிய? அதான் நம்ம நிறைய ரூபாய்க்கு எடுக்கிறோம்ல, அவங்க தந்துதான் ஆகணும். அதெல்லாம் கணக்கு பார்க்காத சின்ன பொண்ணு. எது எப்படியோ கேவலப்படுத்தாமலும் அசிங்கப்படுத்தாமலும் வீடு போய் சேர்ந்தா சரிதான். புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இரு, நம்ம எல்லாம் வாங்கி குடிச்சுக்கிட்டு எல்லாம் மெதுவாக பேக் பண்ணிட்டு அப்புறமா போகலாம். ஓகே ஓகே ஓகே. இது என்ன கதவு வேற பூட்டி கிடக்கு. இந்த நேரம் உமா எங்க போனானே தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணல. எங்க போயிருப்பா? எங்க போனா எப்ப வருவான்னு ஒன்றும் தெரியல. எவ்வளோ நேரம் இதில் வெளியே நிக்க போறேன்னு எனக்கும் புரியல. ஹாய் செல்வா. ஹாய் கீதா. என்ன செல்வா வெளியே நிக்கிற, உள்ள போகாம? ஏன் உமா வீட்ல இல்லையா? ஆமா கீதா, கதவு பூட்டி கிடக்கு. ஃபோன் பண்ணேன், ஃபோனும் எடுக்கல. எங்க போனான்னு தெரியல. 3 பேருமா கிளம்பி எங்கே போனதை பார்த்தேன், ஆனா எங்க போனாங்கன்னு தெரியல செல்வா. ஏன் இங்க நின்றுட்டு இருக்க? வா, ஏன் வீட்டுக்கு போலாம். மைனி வீட்டில் இல்லையா? உன் பொண்டாட்டி உங்க மைனி சின்ன பொண்ணு 3 பேரும் தான் கிளம்பி போனதை பார்த்தேன். யாரும் வீட்ல இல்ல செல்வா. வா, மழை வேற வர மாதிரி இருக்கு, ஏன் வீட்டுக்கு வா. பரவாயில்ல கீதா, இப்போ வந்துருவா. கொஞ்ச நேரம் தான் இல்லை நிற்கிறேன். என்ன செல்வா, உன் ஒய்ஃப் என்கிட்ட பேசின ஏதாவது சொல்லுவான்னு நினச்சிக்கிட்டு வராம பயப்படுறியா எப்படி? ஐயே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கீதா. இப்போ வருவா தானே, அப்புறம் எதுக்கு, அப்புறமா பார்த்துக்கலாம். வா செல்வா, பரவாயில்ல. ஜார்ஜும் வீட்டில் தான் இருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருந்தா டைம் பாஸ் ஆகுதுன்னு தெரியாதுல்ல. வா. என்ன செல்வா வெளியே நிக்கியா? ஏன் செல்வா, உமா வீட்டில் இல்லையோ? ஆமாக்கா, இப்போ தான் வந்தேன். கதவு பூட்டி கிடக்கு. 3 பேரும் எங்கேயும் வெளியே போகிறந்தாட்டு கீதா சொல்கிறா. உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாவளாக்கா? எங்கேயோ வெளியே போனேன்னு சொல்லி கேட்டுமா. போற முன்னாடி லட்சுமிகிட்ட பாலுக்குள்ள பைசா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க போறாங்கன்னு ஒழுங்கா தெரியலையே. அந்த சாரி பத்தி ஏதாவது சொன்னா? சும்மா இரு, அவன்கிட்ட சொன்னானா எடுத்தா நமக்கு தெரியும், நம்ம ஏன் சொல்ல போற? சும்மா இரு. என்னக்கா, உங்களுக்கு தெரியாம போயிருப்பாவளா? ஏன் போற வர இடத்துல எங்ககிட்ட தான் எல்லாரும் சொல்லிட்டு போனோன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன இந்த ஊர்ல? எங்கேயாவது போயிருப்பாவ, வருவாவ. செல்வா, இங்கே நிக்கிறது, வாமா, கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு வா. பரவாயில்லக்கா, இப்போ வந்துருவா. நானும் கூப்பிட்டுட்டு தாக்கா இருக்கேன், வரவே மாட்டேங்கிறான். ஆமா, உன் வீட்டுக்கு வந்தாதானே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். எப்படி வருவான்? ஒரு ஃபோன் ஏதாவது பண்ணி பார்த்தியா செல்வா? ஆமாக்கா, பண்ணுனேன், எடுக்கல. வசந்திக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருமா. சரிக்கா. செல்வா, நான் சொல்றதை கேளு. எவ்வளவு நேரம் இங்க நிப்பா? வா, நம்ம எங்க வீட்டு போலாம். இல்ல பரவாயில்ல கீதா, கொஞ்ச நேரம் தானே நான் நிக்கிறேன், முடியலன்னா வாரேன். சரி ஓகே, அப்புறம் வாங்க விருப்பம். பாவம் செல்வா, எவ்வளவு பயங்காட்டி வச்சிருப்பா, வரவே மாட்டேங்கிறானே. கொஞ்ச நேரம் பாரு, அப்படி இல்லைன்னா வந்துரு செல்வா. சரி கீதா. வாங்குனாடி கொஞ்சமா நஞ்சமா மறக்குமா பட்ட வியாதனை. அவ ஈஸியா கூப்பிடியா. போனேன்னா அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு இல்லையா தெரியும். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.